ஒரு காவல்துறை வேலை செய்கிற காவல் பணிப்பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தானே திமுக அரசு இன்று நடத்தி கொண்டிருக்கிறது. நான் இன்னும் புள்ளி விவரங்கள் சொல்றேன். சட்டம் ஒழுங்கு எந்த லட்சத்தில் இருக்கிறது? ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு, பணி செய்கிற காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகளுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. ஏடிஜிபி ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க. என்னை கொலை செய்வதற்காக தீயிடப்பட்டது. இதுக்கு என்ன அரசு பதில் சொல்ல போகுது? பதில் இல்ல. முருகா என்று சொன்னால் அதுக்கு அரஸ்ட். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய திறமையற்ற ஒரு ஆட்சியினால தமிழகம் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. நிதி நிலைமை படு மோசமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இஸ்லாமிய அமைப்புகளுக்கோ கிறிஸ்தவ அமைப்புகளுக்கோ எந்த ஒரு தடையும் கிடையாது. பகிரங்கமா பேசலாம். ஆடு வெட்டுவான், இல்லனா மனுஷனை வெட்டுவான்றான். ஆனா அவன் மேல வழக்கு கிடையாது. அவனை கைது செய்யல. முருகர் மேல நீங்க கை வச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருத்தர் சொன்ன அங்கி மேல கை வச்சான், முருகர் மேல கை வச்சா உங்க குலம் நாசம். இந்துக்கள் மீது நீங்கள் கை வைத்தால் உங்கள் குலம் நாசம் அடையும். 2026 நீங்க பாத்துக்கங்க. இந்த அல்லாஹ்க்கும் இயேசுக்கும் கூஜா தூக்குற இந்த அமைச்சர்கள் காணாமல் போவார்கள். இனி இந்துக்கள் யாரும் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து இந்து சொந்தங்களும், நீங்க உண்மையாவே இந்துவா இருந்தா, நீங்க உண்மையாவே ஆன்மீகவாதிகளாக இருந்தா, இந்துக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. சிக்கந்தர் என்பவர் யாரு? அவர் பேர் என்ன சிக்கந்தரா? என் கோயில் இடிக்க வந்தவனுக்கு நாங்க தர்கா வச்சு நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? இதுக்கு பேர் மத நல்லிக்கணுமா? என்ன கேடுகட்ட ஐடியாலஜிடா உங்களுக்கு? சர்ச்சைகளை பகிரங்கமா பேசலாம், மசூதியில பகிரங்கமா பேசலாம், தடை கிடையாது. ஆனா என் கோயில்ல நான் ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் போனோம்னா நான் HRNC கிட்ட நொட்டன பர்மிஷனுக்கு. நீ யாருடா என் கோயில்ல நான் போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நான் பேசுறதுக்கு? நாங்க வன்முறை தூண்டல, நாங்க போராடல. எங்களை போராட வைக்கிறீர்கள், எங்களை நீங்க தான் பண்றீங்க. அமைதியா இருக்கிற முருக பக்தர்கள், ஆன்மீக அடியார்களை, சிவன் அடியார்களை தூண்டுகிறீர்கள். ஆக இந்த குற்றத்தை செய்ய தூண்டுகிறது திமுக அரசு. நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அடிக்க அடிக்க நாங்கள் குனிந்து கொண்டிருப்போம், நீங்கள் கொட்ட கொட்ட நாங்கள் வாங்கி கொண்டிருப்போம் என்று நீங்கள் மனக்கணக்கு தயவு செய்து போட்டு விடார்கள். இனி இந்த மிரட்டல் உருட்டல் தயவு செய்து எங்க கிட்ட நீ கைது செய்தா கைது செய்துக்கோ. எவ்வளவு பேரை கைது செய்வ? ஒட்டுமொத்த இந்துக்களை நீ கைது செஞ்சிருவியா? அத்தனை சிறைச்சாலை வச்சிருக்கிறியா? எங்களெல்லாம் கைது செஞ்சிட்ட பிறகு நீ ஆட்சியில இருப்பியா? இருக்கதான் முடியும் உன்னால. இஸ்லாமியர்கள் ஓட்டுகளும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளும் வச்சு நீ ஆட்சி செய்திருவியா? மெட்பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மோகன் கோபால் பேசுகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வாரங்களாக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாக வெடித்து இருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் மலைக்காக போராடியவர்கள், தார்மீக அடிப்படையில் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர்கள் மீது திமுக அரசானது வழக்குகளை பதிவு செய்திருப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த வழக்குகளை உடனடியாக திமுக அரசு திரும்ப பெற வேண்டும். அநேக இடங்களில் 144 போட்டு அநேக தமிழகம் முழுவதும் இந்து இயக்கங்களுடைய தலைவர்களை வீட்டுக்காவலிலே வைத்திருந்தார்கள். அதுவும் மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மலை மேலே ஆடு மாடு கோழி எத்தனை போன மேலே வழக்கு கிடையாது. அங்கே போய் பிரியாணி சாப்பிட்ட நவாஸ்கனி மீது வழக்கு கிடையாது. மத மோதல்களை தூண்டிவிடுகிற நபர்கள் மீது வழக்கு கிடையாது. ஆனால் தார்மீக அடிப்படையிலே எங்களுடைய கோயில் என் உரிமை என்ற ஒரு முழக்கத்தை கொண்டு பக்தர்கள் போராடினால், தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தால் அவர்கள் மீது வழக்கு என்பது இது ஒரு சர்வாதிகார ஆட்சியாக பார்க்கிறோம். திமுக அரசானது சர்வாதிகார போக்கை கைவிட வேண்டும். காவல்துறை தன் கடமையை செய்ய வேண்டும். காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட விட வேண்டும் என்பதுதான் அடியனுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது. நிதிநிலை மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, கஞ்சா வழக்குகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகம் அமைதி பூங்கா, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது, பெண்கள் இங்கே பாதுகாப்பாக சுதந்திரமாக இருக்கிறார்கள், பெண்கள் தைரியமாக காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்கிறார்கள் என்று சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் கூறுகிறார்கள். பெண்கள் நல வாரிய அமைச்சர் கீதா சீவன் அவர்கள் கூறுகிறார்கள். நான் ஒன்று கேட்குறேன், கடந்த புள்ளிவிவரம் 2021 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 19,618 வழக்குகள் பாலியல் குற்றங்கள் இங்கே நடைபெற்றிருக்கிறது. நான் புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன். அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கும்
மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2021 20,931 வழக்குகள். நான் சொல்ல, இது பிபிசியோடைய அறிக்கை, நீங்கள் வேணால் போய் பார்த்துக்குங்க, ஆன்லைனில் போய் பார்த்துக்குங்க. 20,931 வழக்குகள். 2022 23,632 வழக்குகள். 2023 பார்த்தீங்கன்னா 19,618 வழக்குகள். இது இத்தனை வழக்குகள் எதை காண்கிறது? சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது. பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையிலே தமிழகத்திலே இருக்கிறார்கள், ஒரு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பஸ்ஸிலே பயணம் செய்ய முடியவில்லை, ரயிலில் பயணம் செய்ய முடியவில்லை, டூ வீலரில் பயணம் செய்ய முடியல, காரில் பயணம் செய்ய முடியல. இது பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் தமிழகம் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எமர்ஜென்சி, ஒரு காலகட்டம் போல தான் இந்த தமிழகம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் திசை திருப்பதற்காக மத மோதல்களை ஏற்படுத்தி திருப்பரங்குன்றத்தில் ஒரு மதம் பிரச்சனையை உருவாக்கி, அந்த மத பிரச்சனையில் இந்த திமுக அரசினுடைய அவலங்களை மூடி மறைப்பதற்காக திட்டமிட்டு திமுக அரசாலும் சில கேடுகட்ட நபர்களாலும் இந்த மத மோதல்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனடா ஆகும்னா இந்துக்கள், முஸ்லீம், இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். இந்த ஒற்றுமையை குலைக்கும் விதமாக ஆர்எஸ்எஸ் சங்கிகள், இந்துத்துவ அமைப்புகள் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆவனா ஒரு பழி போடுறீங்க. என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம். முஸ்லீம் இஸ்லாமியர்களும் நாங்களும் எங்கே ஒற்றுமையாக இருக்கிறோம்? நீங்கள் வழிபாட்டில் அவங்க கலந்துக்கிறாங்களா? நாங்கள் அவங்க வழிபாட்டில் கலந்துக்கிறோமா? யாருன்னா செய்ய முடியுமா? நாங்கள் என்ன சொல்கிறோம்? எங்கள் மலை எங்கள் உரிமை, என் கோயில் என் உரிமை என்று நாங்கள் முழக்கத்தை இருக்கிறோம். அந்த முழக்கத்துக்கு நீங்கள் முட்டுக்கட்டியாக இருக்கிறீர்கள். திமுக அரசானது திட்டவட்டமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறுகிறார்கள். எத்தனையோ பொதுக்கூட்ட மேடைகளிலே, கிறிஸ்தவ கூட்டங்களிலே, இஸ்லாமியர்கள் கூட்டங்களிலே சொல்லுகிறார் பகிரங்கமாக, நான் சிறுபான்மைகளுக்கான இது ஆட்சி, இது வேணா உங்களுக்கு காணொலி வேணா போட்டு காட்டுறேன், சிறுபான்மைகளுக்கான ஆட்சி இது, சிறுபான்மைகளுக்கான ஆட்சி இதுன்னு சொல்கிறாரு. அவர் தம்பி, அவருடைய மகனை அவர் துணை முதல்வர் ஆக்கிவிட்டார். அவருடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு கிறிஸ்தவர் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார். ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஃபாதர்கிட்ட போயிட்டு அங்கேயே மேலே கை வச்சவன நான் சும்மா விட மாட்டேன், அங்கி மேலே ஒருத்தன் தொட்டான்னா அவன் குலம் அழிஞ்சு போயிடும், அவன் சர்வநாசம் ஆகிடுவான்னு பகிரங்கமாக மைக்க பிடிச்சி பேசுகிறாரு. இதெல்லாம் இதை காட்டுது, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்பது இதெல்லாம் காட்டுது. ஒரு காவல்துறையை வேலை செய்கிற காவல் பணிப்பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தானே திமுக அரசு இன்று நடத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு மதமோதல்களை நீங்கள் உண்டு பண்ணுகிறீர்கள். இந்துத்துவ அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை, தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வேல் யாத்திரைக்கு பாரத் இந்து முன்னணி சார்பில் அனுமதி கேட்டபோது அதுக்கு அனுமதி மறுப்பு. முருகா என்று சொன்னால் அதுக்கு அரெஸ்ட். நாங்கள் கிடந்த தைப்பூசத்திற்கு பௌர்ணமி அன்று நாங்கள் வட்டமடம் பிடிப்பதற்கு வடபணியிலே இந்து திராவிட மக்கள் கட்சி தலைவர் திரு ரமேஷ் பாபு அவர்களும் நானும் அங்கே நாங்கள் வட்டமடம் பிடிப்பதற்காக நாங்கள் செல்லலாம் என்றால் எங்களுக்கு தொடர்ச்சியாக ஃபோன், நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவோம். இது என்ன ஒரு விஷயம்? எங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் அப்போ நம்ம டிஎஸ்பி கிட்ட கேட்குறேன், ஐயா இது என்ன ஒரு உரிமை? இது எங்களுடைய உரிமை, நாங்கள் வட்டவடம் பிடிக்க போகிறோம், திருப்பரங்குன்றத்தில் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும், மக்கள் மத்தியில் ஒரு அமைதி உண்டாக வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், வட்டவடம் பிடிக்க போகிறோம் என்று சொன்னால், இல்லை நாங்கள் உங்களை கைது செய்துடுவோம், நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் கைது செய்துடுவோம். எப்படிப்பட்ட ஒரு மிரட்டல்கள் பாருங்கள். ஆனால் இஸ்லாமிய அமைப்புகளுக்கோ கிறிஸ்தவ அமைப்புகளுக்கோ எந்த ஒரு தடையும் கிடையாது. பகிரங்கமாக பேசலாம், ஆடு வெட்டுவான் இல்லைன்னா மனுஷனை வெட்டுவான்றான். ஆனால் அவன் மேலே வழக்கு கிடையாது, அவனை கைது செய்யல. ஏகப்பட்ட வழக்குகள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் இருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய திறமையற்ற ஒரு ஆட்சியினால தமிழகம் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. நிதி நிலைமை படுமோசமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு சேகர் பாபு அவர்கள் உண்மையாகவே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் என்று அவர் சொல்லக்கூடாது, வக்பு வாரிய அமைச்சர் என்று சொல்லலாம். அவர் வக்பு வாரிய அமைச்சராக இனி அவர் பிரகடனம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாவையும் காப்பாற்றுவார், முருகரையும் காப்பாற்றுவார். அல்லாவை காப்பாற்றுவார், நீ காப்பாற்று.
எங்கள் முருகரை காப்பாற்றுறதுக்கு யாரும் தேவையில்லை, முருகன் தான் எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்கான். அந்த முருகன் தயவால் தான் திமுக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. பெரும்பான்மையான இந்துக்கள் போட்ட ஓட்டு பிச்சையினால் தான் இன்றைக்கு திமுக அரசு நிலை நின்று கொண்டிருக்கிறது. குழந்தைகள் ஆணையம் என்ற ஒரு ஆணையம் செயல்படவே இல்லை. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 12,500 குழந்தைகள் ஆணையங்கள் இருக்கிறது. அதனுடைய தலைவர் பார்த்தா ஊராட்சி தலைவர், விஓக்கள். ஒரு விழிப்புணர்வு கிடையாது. சிறுமிகள், குழந்தைகள், பள்ளி சிறார்கள் பாலியல் துன்புறுத்தல் உட்படுத்தப்படுகிறார்கள். பள்ளி ஆசிரியர்களே ஒரு மாணவியை சீரழித்த சம்பவங்கள் சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தல் அது சந்தி சிரித்து கொண்டிருக்க, இன்னும் பதில் இல்லை. ஈசிஆரில் ஒரு பெண்கள் போன ஒரு வாகனத்தை மடக்கி பாலியல் சீண்டல்கள், அதுக்கு கேள்வி இல்லை, பதில் இல்லை. கேட்டால் காரை உராசிட்டான், என்னை டச் பண்ணிட்டு போயிட்டான், அதனால் துரத்தி பிடிச்சோம் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறீங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், தமிழகம் மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. தமிழகம் ஒரு இருண்ட நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறது. மக்கள் ஒரு அச்சத்தோடு வாழ்கிற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது திமுக அரசு. நான் இன்னும் புள்ளி ஓரங்கள் சொல்றேன். சட்டம் ஒழுங்கு எந்த லட்சத்தில் இருக்கிறது? ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கே, பணி செய்கிற காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகளுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு ஏடிஜிபி ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க. என்னை கொலை செய்வதற்காக தீயிடப்பட்டது. இதுக்கு என்ன அரசு பதில் சொல்ல போகுது? பதில் இல்லை, பதில் கிடையாது. ஒரு பெண் காவலர் அடித்து என்ன பண்றாங்க? காவல் பெண் காவலர் அவர் அடித்து துன்பப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு விஓ வீடு திமுக நிர்வாகி சாணியை கரிச்சு ஊத்துறாரு, மிரட்டுறாரு. எத்தனை சம்பவங்கள் வீடியோ காட்டட்டுமா, பதிவுகளை கொடுக்கட்டுமா, சான்றுகளை நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? இவ்வளவு ஒரு கேவலமான அரசு நடந்து கொண்டிருக்கிற திமுக அரசு. முருகர் மேல நீங்க கை வச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருத்தர் சொன்ன அங்கி மேல கை வச்சா, முருகர் மேல கை வச்சா உங்க குலம் நாசம். இந்துக்கள் மீது நீங்கள் கை வைத்தால் உங்கள் குலம் நாசம் அடையும். 2026 நீங்க பார்த்துக்குங்க. இந்த அல்லாஹ்க்கும் இயேசுக்கும் கூஜா தூக்குற இந்த அமைச்சர்கள் காணாமல் போவார்கள். நீங்க என்னன்னா பண்ணிட்டு போங்க. என்னுடைய கோயிலில் வர வருமானத்தை எடுத்து நீங்க மசூதிக்கு கொடுப்பீங்க, தானம் கொடுப்பீங்க. நான் 350 கோடி 450 கோடி ஒதுக்குவீங்க, சர்ச்சுகளுக்கு ஒதுப்பீங்க. நாங்கள் பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் என்னுடைய கோயிலில் நாங்கள் வழிபடுவதற்கு தடைகள், நாங்கள் போவதற்கு தடை. இன்னும் சொல்ல போனால் இந்துன்னு சொன்னாவே கைது செய்து போல், முருகா என்று சொன்னால் கைது செய்து போல் இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு ஆட்சியாளர் இருக்கார்கள். காவல்துறையுடைய கரங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. காவல்துறை கரங்களை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு காவல்துறை ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக தான் இருக்கு. அவருடைய பாதுகாப்பு பணியில் தான் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு பணியில் இருக்கு. அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு பணியை செய்வதற்கும் மற்ற வேலைகளை செய்வதற்கு தான் இன்னைக்கு காவல்துறை பயன்படுத்தப்பட்டு. ஆனால் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு காவல்துறை இன்றைக்கு இல்லை. அப்போ இது எதை காட்டுகிறது? நான் புள்ளி உரங்களோட காட்டுவேன். 2020 17,260 வழக்குகள், 2021 மீண்டும் சொல்லுகிறேன் 20,931 வழக்குகள், 22 பார்த்தீங்கன்னா 23,632 பாலியல் துன்புறுத்தல்கள், சிறுமிகள் வன்கொடுமைகள். 2023 19,618, 2024 23,000 சில்ட்ர. அப்போ இந்த விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பெரும்பான்மையான இந்துக்கள் ஓட்டு பெற்று இன்று நீங்கள் வெற்றி பெற்று அரியணையில் அமர்ந்து கொண்டிருக்கிற திமுக அமைச்சர்களானாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அடிக்க நாங்கள் குனிந்து கொண்டிருப்போம், நீங்கள் கொட்ட நாங்கள் வாங்கி கொண்டிருப்போம் என்று நீங்கள் மனக்கணக்கு தயவு செய்து போட்டு விடார்கள். நான் உண்மையாக தாழ்மையாக சொல்கிறேன், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களுடைய அடக்குமுறையை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்துக்கள் மீதான அடக்குமுறையை நிறுத்திக் கொள்ளுங்கள். திருப்பரங்குன்றத்தை போராடிய தங்கள் கோயில் உரிமைக்காக போராடியவர் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுங்கள் என்று இந்த காணொலி வாயிலாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம்.
தமிழகத்திலே ஒரு அமைதி பூங்காவாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். மத நல்லிணக்கம் என்பது இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, இஸ்லாமிய சகோதரருக்கும் மாற்று மதத்திற்கும் அது சொந்தம்தான். ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகம், அந்த சமூகத்தினுடைய மனது புண்படுகிறது என்றால் மாற்று மதத்தினர்கள் அதை விட்டு விலகுவது நல்லது. இதுதானே மத நல்லிணக்கம். நாங்கள் தான் விட்டு கொடுக்கணுமா? நாங்கள் தான் அமைதியாக போயிட்டே இருக்கணுமா? எங்கள் மலையை இஸ்லாமியர்கள் நாங்கள் தாரவாடுத்து கொடுத்துடணுமா? சரி, அப்படியே கூட வச்சுக்கலாம். சிக்கந்தர் என்பவர் யார்? அவர் பேர் என்ன சிக்கந்தரா? அவர் பேர் பாஷா. மாலிகாபூர் வாரிசுகள். என் கோயில் இடிக்க வந்தவனுக்கு நாங்கள் தர்கா வச்சுட்டு நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? இதுக்கு பேர் மத நல்லிணக்கமா? என்ன கேடுகட்ட ஐடியாலஜிடா உங்களுது? என் வீட்டை இடிக்க வந்தவனை நான் அவனுக்கு அங்கே அடைக்கலம் கொடுக்கணுமா? நீங்கள் என்ன பண்ணுங்க, கோரிபாளையத்தில் ஒரு சமாதி இருக்கு, தர்காவை அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுங்க, பிரச்சனை சால்வ். இதுதான் மத நல்லிணக்கம். நாங்கள் வன்முறை தூண்டலை, நாங்கள் போராடலை. எங்களை போராட வைக்கிறீர்கள், எங்களை நீங்கள் தான் பண்ணுறீங்க. அமைதியாக இருக்கிற முருக பக்தர்கள், ஆன்மீக அடியார்களை, சிவன் அடியார்களை தூண்டுகிறீர்கள். ஆக இந்த குற்றத்தை செய்ய தூண்டுகிறது திமுக அரசு. இதன் மூலம் ஒரு அரசியல் ஆதாயத்தை அவர்கள் காணலாம் என்று பகல் கனவு காணுகிறார்கள். நிச்சயமாக அது பகல் கனவு தான். 2026 இதற்கான சரியான பதிலை இந்துக்கள் கொடுப்பார்கள். மானங்கட்ட சூடு சொரணையட்ட நான் நடுநிலைவாதி என்று சொல்லுகிறவர்கள் இந்த காணொலி மூலமாக அவர்கள் மனம் திருந்த வேண்டும். அவர்கள் இப்படி திருந்தாவிட்டால் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கோயில் இருக்காது, கோயில் இடம் இருக்காது. நீ எங்கடா போய் வழிபடுவ? நீ இன்னைக்கு பெரும்பான்மை, இன்னைக்கு சிறுபான்மையாக மாறிக்கினே இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாம் சிறுபான்மையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். மாற்று மதத்தினர்களுக்கு அவர்கள் மதங்களை பிரச்சாரம் பண்ணுவதற்கு தடை கிடையாது. பகிரங்கமா பேசலாம், சர்ச்சைகளை பகிரங்கமா பேசலாம், மசூதியில பகிரங்கமா பேசலாம், தடை கிடையாது. ஆனா என் கோயிலில் நான் ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் போனேன்னா நான் HRNC கிட்ட நொட்டன பர்மிஷனுக்கு. நீ யாரிட என் கோயிலில் நான் போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நான் பேசுறதுக்கு? இந்துக்கள் கூடுகிற ஒரே இடம் கோயில் தான். அதனால தான் அந்த கோயில்களில் மிகவும் கெடுபிடிகளை காவல்துறையை வைத்து திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய போக்கை, மனப்பாக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது தொடர்ந்தால், இந்த நிலை தொடர்ந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய கலவரங்கள் வெடிப்பதற்கு திமுக அரசே துணை போகிறதா என்ற ஐயம் எங்களுக்கு ஏற்படுகிறது. ஆகையினால திமுக அரசு தயவு செய்து மக்களுடைய பாதுகாப்பு பிரச்சனையில் கவனத்தை செலுத்துங்கள். மக்களுக்கான நலத்திட்ட பிரச்சனைகளில் அக்கறை செலுத்துங்கள். மருத்துவமனையில் மருத்துவர்கள் கிடையாது. முக்கால்வாசி மருத்துவரும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறான், ப்ரைவேட் கிளினிக் வச்சுருக்கிறான், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கிறான். இதை சீர்படுத்துங்க. இன்னைக்கு பார்த்தோன்னா கஞ்சா கருப்பு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, அங்கே டாக்டரே இல்லை. அதுக்கு சுப்பிரமணியன் சொல்கிறாரு, அமைச்சர் பேசுகிற பேச்சா இது? தேவையில்லாமல் கஞ்சா கருப்பு பேசுகிறார், ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. ஏண்டா, சொன்னவன் மேலே நீ நடவடிக்கை எடுப்பியா? சொன்னவன் மேலே நீ கைது செய்துவியா? அப்போ நாங்கள் பேசினா குற்றம், பேசினாவே நீங்கள் எங்கள் மேலே குண்டாசு போட்டுருவீங்க, வழக்கு போட்டுருவீங்க, சிறையில் அடிச்சிருவீங்க. இது என்ன ஆட்சியா? இது என்ன? இது எங்களுக்கு புரியல. எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் மருத்துவர் இல்லை, மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்று சொன்னால் அது ஒரு குற்றம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை சரி செய்கிறேன் என்று தான் சொல்லணுமே தவிர, ஆனால் மாறா கஞ்சா கருப்பு தேவையில்லாமல் அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறார், அவர் மீது வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொன்னால் இது மிரட்டுகிறதா இல்லையா? என்னுடைய மலைக்காக நான் போராடினால் உங்கள் மீது வழக்கு போடுவோம், உங்களை கைது செய்வோம் என்று சொல்வது மிரட்டலா இல்லையா? இனி இந்த மிரட்டல் உருட்டல் தயவு செய்து எங்ககிட்ட என்னது, நீ கைது செய்துக்கோ, அதை பற்றி நாங்கள் கவலையப்பட. எவ்வளோ பேரை கைது செய்வ? ஒட்டுமொத்த இந்துக்களை நீ கைது செஞ்சிருவியா? அத்தனை சிறைச்சாலை வச்சிருக்கிறியா? எங்களெல்லாம் கைது செஞ்சிட்ட பிறகு நீ ஆட்சியில் இருப்பியா? இருக்கத்தான் முடியுமா உன்னால? இஸ்லாமியர்கள் ஓட்டுகளும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளும் வச்சு நீ ஆட்சி செய்திருவியா? இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, இந்துக்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்படுகிறது. எங்களுடைய கோயில் நிலங்கள் தாரை வார்க்கப்படுகிறது, எங்களுடைய கோயில் நிலம் வக்பை எடுத்துக்கொள்கிறது, மசூதிகள் ஆக்கிரமித்து இருக்கிறது, சர்ச்சைகள் ஆக்கிரமித்து இருக்கிறது. நான் சொல்லிட்டேன், பட்டியல் எடுத்தோமா? என்னுடைய கோயில் 1,75,000 ஏக்கர் நிலங்கள் எங்கே போய்விட்டது? திமுக மாவட்ட செயலாளர்களும் வட்ட செயலாளர்களும் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க.
என்னுடைய கோயிலில் வருகிற வருமானங்கள் எங்கே போகிறது? HRNC எங்கள் கோயிலை விட்டு விலக வேண்டும் என்று நாங்கள் பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்துக்கிட்டே இருக்கோம். பாப்பச்சத்திரம் கோயில், நுங்கம்பாக்கம் அகத்தீஸ்வரர் கோயில், கிட்டத்தட்ட 25,000 கோடி சொத்துக்கள் இன்னைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கு. அகத்தீஸ்வரர் கோயில் நிலத்தில் மசூதி இருக்கு, திருச்சூர் சிவன் கோயிலில் சர்ச்சை இருக்கு, மருதீஸ்வரத்தில் சர்ச்சை இருக்கு. இத்தனை இடங்கள் இத்தனை பட்டியல் போட்டால் இந்த காணொலி முழுக்கும் பத்தாது. அதனால் என்னுடைய கோயில் என்னுடைய உரிமை, நாங்கள் அதை தானே கேட்குறோம். உங்ககிட்ட நான் வன்முறையாக கேட்குறோம், உங்ககிட்ட பிச்சையாக கேட்குறோம். நாங்கள் எதுவும் கேட்கலையே. நீங்கள் ஆட்சி நடத்துங்க, நல்லபடியாக செய்யுங்க, அனைவரும் சமமாக பாருங்க, நாங்கள் வரவேற்கிறோமே. ஆனால் அதை விட்டுட்டு பிரியாணி தின்னவனுக்கு ஆதரவாகவும் ஆடி வெற்றவனுக்கு ஆதரவாகவும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறவருக்கு என்னுடைய கோயிலுடைய புனித தன்மை பாழாகிறது, என்னுடைய கோயிலுடைய நிலங்கள் பறிக்கப்படுகிறது என்று உரிமைக்காக போராடுகிறவர்களை அடக்குமுறையால் அடக்குவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. திமுக இந்த போக்கை கைவிட்டு விட வேண்டும். 18ஆம் தேதி பாரத் இந்து முன்னணி சார்பில் நடைபெறுகின்ற இந்த வேல் யாத்திரைக்கு நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பு இன்றோ அல்லது நாளையோ கொடுக்கப்படலாம். இப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கு நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கிறது. என்னுடைய கோயிலில் விழாக்கள் நடத்துவதற்கு கூட இப்போ நாங்கள் காவல்துறையிடம் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இதில் என்ன இது எங்கே அழிஞ்சு போகுது? நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், இது வன்மையாக சொல்கிறேன், வயிறுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் 2026 தேர்தலில் பதில் சொல்லியே தான் ஆகணும். 2026 திமுக அடியோடு துடை தெரியப்படும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கணும். நீங்கள் முருகனை தொட்டுட்டீங்க, எங்கள் ஆன்மீக விஷயத்தில் எங்கள் ஈகோ நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த 26 நீங்கள் கட்டுகிற மனக்கோட்டையெல்லாம் செல்லுபடியாகாது. அதனால் 2026 நீங்கள் சரியான பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். இனி இந்துக்கள் யாரும் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து இந்து சொந்தங்களும் நீங்கள் உண்மையாகவே இந்துவாக இருந்தால், நீங்கள் உண்மையாகவே ஆன்மீகவாதிகளாக இருந்தால் இந்துக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்ற ஒரு சபதத்தை எடுக்க வேண்டும். நான் வன்முறை தூண்டல, என் உரிமை நான் சொல்கிறேன், என்னுடைய சுதந்திரத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஜமாத்தில் கூட்டம் போட்டு பேசுகிறாங்கல்ல, திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு அளிக்கணும், வாக்கு போடணும், ஓட்டு போடணும், சர்ச்சில் பேசுகிறாங்கல்ல, அதே தான். நீங்கள் அனைத்து மக்களுக்காக மத நல்லிணக்கத்தை பேணுகிறவர்களாக இருந்தால் எங்களுடைய ஆன்மீகத்தினுடைய தர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சேகர் பாபா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவருக்கான ஆட்சியை நடத்தினால் நாங்கள் அதை வரவேற்கிறோம். நீங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டுமே நீங்கள் ஆட்சி நடத்துவர்களாக இருந்தால் 2026 உங்களுடைய ஆட்சி துடைத்தெறியப்படும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.